வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பஞ்சாயத்துல நிக்க வச்சு என்ன அவமானப்படுத்தி இருக்காங்க. நான் தான் அந்த சிலையை எடுத்திருப்பேன் அப்படின்னு என்ன ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க. இந்த ஊருக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். ஆனா கடைசியில என் மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்காங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம. வெறும் சந்தர்ப்பங்களையும் ஒரு சாட்சிகளையும் வச்சு என் மேல இவ்வளவு பெரிய பழி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கையில மறுபடியும் என்னால அந்த ஊருக்குள்ள போக முடியாது மாப்பிள்ள. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, அத்தைய ரொம்பவே நம்ம கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா அவங்களுக்கு சந்தேகம் வரும். இப்படியாவது அத்தைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் தீபாவதி நேரா பாட்டியை பார்த்து, பாட்டி இன்னைக்கு கோவில்ல நிறையவே பிரச்சனைகள் நடந்துச்சு போல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாமா, நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்துருச்சு. ஆனா கடைசியில என் பேரை அந்த அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டு எப்படியோ என்னோட கௌரவத்தையும் ஈஸ்வரியையும் காப்பாத்திட்டான். அதுக்கு தீபவதி சொல்றாங்க, உங்க பேரை ரொம்பவே திறமைசாலி போல. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமா இல்லையா பின்ன. அதுக்கு தீபவதி கேக்குறாங்க, ஏன் பாட்டி பேரன் பேரன்னு சொல்றீங்களே, நீங்க அந்த ராஜாவை தானே பேரன்னு சொல்றீங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமா, என் பேத்திய கல்யாணம் பண்ணவன என் பேரன்னு தான் சொல்லணும். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, என்ன பாட்டிமா, நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கீங்க, ஆனா உங்களோட உண்மையான பேரை என்னன்னு கூட கேட்கவே இல்ல. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, நானும் அன்னையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம என்னோட குடும்ப விஷயத்துல தலையிடுறியோ அப்படின்னு தோணுது. தேவையில்லாம இனிமே என்னோட குடும்ப விஷயத்துல தலையிடணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காத அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம தீபவதி நினைக்கிறாங்க, ஐயோயோ, இதுக்கு மேல இந்த அம்மா கிட்ட நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த அம்மா ரொம்ப சந்தேகப்பற்றும். சோ அந்த அம்மாட்ட இதுக்கு மேல நம்ம எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு தீபவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. தீபவதி போனதும் பாட்டி நினைக்கிறாங்க, என்ன இது, அன்னையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என் பேரனை பத்தி இவ துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு பாட்டி சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துர்கா அங்க இருந்து ஓடி வந்து, பாட்டி பாட்டி அம்மன் சிலைய கண்டுபிடிச்சாச்சா பாட்டி. பாட்டி சொல்றாங்க, அம்மாடி அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அம்மன் சிலைய கோவில்ல கொண்டாந்து வச்சு பூஜையும் பண்ணியாச்சு. நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஆனா உன் அம்மாக்காரிய தான் எப்படி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல. அதுக்கு துர்கா சொல்றாங்க, ஆமா பாட்டி, எனக்கும் அதே யோசனையாதான் இருக்கு, அம்மாவை எப்படி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி அத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேணும்னு அவசியம் இல்ல, என் பேரன் ராஜா இருக்கான் பாரு, அவன் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான். இது கேட்டதும் துர்கா சொல்றாங்க, சரிங்க பாட்டி அப்படின்னு. அப்போ நவீன் அந்த இடத்துக்கு வராரு. நவீன் பாட்டி கிட்ட, பாட்டியம்மா வந்துட்டீங்களா. பாட்டி சொல்றாங்க, ஆமாயா வந்துட்டேயா, நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, நீங்க எல்லாரும் வரணும். நவீன் சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு. தீபவதி தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு, இந்த பாட்டி ரொம்பவே உஷாரா இருக்குது, இதுக்கிட்டே இருந்து நம்ம எந்த வகையிலயுமே உண்மையை வாங்க முடியாது போலயே, இருக்கட்டும், கோவில் கும்பாபிஷேகத்துல கண்டிப்பா இந்த பாட்டியோட பேரை வந்துதானே ஆகணும், வந்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த தீபவதி நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போயிட்டு, அம்மா பாத்தீங்களா, நீங்க இறக்குறதுக்கு காரணமான அந்த கோவில்ல கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதா, அங்க போறதுக்கு எனக்கு துளி அளவு கூட விருப்பமே இல்ல. ஆனா என் பொண்ணுங்கள்ல இருந்து என் மாப்பிள்ளையில இருந்து எல்லாருமே ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரணும் அப்படின்னு. ஆனா எனக்கு போகணும் அப்படின்னு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரே கஷ்டத்துல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த இடத்துக்கு வராங்க. நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை இது மாதிரி நான் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு மனசு ஏத்துக்காது, ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் அது கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு நல்ல வகையில இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள, அதனால சொல்லுங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை
எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது ஒரு பிரச்சனை, அது என்ன காரணம் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நீங்க அதையே வச்சுக்கிட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராம இருக்கிறது நல்லது இல்ல. உங்க பொண்ணுங்களையும் அனுப்பாம இருக்கிறது நல்லது இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க அதை கேட்காம திரும்ப திரும்ப நீங்க வந்து என்ன கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் மாப்பிள்ள. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, இப்போதைக்கு வந்து நீங்க சாதாரண ஆள் கிடையாது. இந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய தலைக்கட்டு. நீங்க இந்த ஊருக்கு பெரிய தலைவி. நீங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் விஷயத்தை பயன்படுத்தி எங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையே ஒரு பிரச்சனையா மாத்துவாங்க அந்த சிவனாண்டியும் முத்துவேலும். அதனால தயவு செஞ்சு அத்தை எதையுமே யோசிக்காம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை ஒரு விஷயம் சொல்லவா, அந்த அம்மன் சிலையை எடுத்தது வேற யாருமே இல்ல, அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தான். அவங்க ரெண்டு பேரும் தான் அம்மன் சிலையை எடுத்துட்டு உங்க மேல பழி போட்டு நீங்க அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்கானுங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ஆனா அந்த மூர்த்தி அப்படிங்கிறவன் அவங்க ரெண்டு பேரை காட்டி கொடுக்கலையே. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு வேற ஒரு நோக்கம் தான். காட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்களால இந்த கும்பாபிஷேகத்தை தடுக்க முடியாதுன்னா, அதனால அந்த மூர்த்தி இவங்க ரெண்டு பேரையுமே காமிச்சு கொடுக்கல. இவங்க ரெண்டு பேரும் அதுக்குதான் தான் ஆசைப்படுறாங்க நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அவனுங்களுக்காக பயந்து நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராம இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா வரேன். இதை கேட்டதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரிங்கட்ட நீங்க வரேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் இப்பவே போய் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வெளியில வராரு. நம்ம ஹீரோ சத்தம் போடுறத பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட வில்லியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ கிட்ட, இப்போ எதுக்கு நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன சொல்ற? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா அத்தை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. எப்படியும் ஈஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நடந்த ட்விஸ்ட்டை பார்த்ததோட அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா ஹீரோ கிட்ட நீ போய் சொல்ற அப்படின்னு. அதுக்கு அப்போ ஹீரோ சொல்றாரு, நீங்க வேணும்னா அத்தை கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, நான் இப்பயே போய் அக்கா கிட்ட கேக்குறேன் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போறாங்க. அப்போ ஈஸ்வரி வில்லிய பார்த்ததோட சொல்லு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னக்கா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டியாம்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா என்ன நீ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக மாட்டேன், அம்மாவோட இறப்புக்கு காரணமான அந்த ஊருக்கு போக மாட்டேன், ஊர் மக்கள் முன்னாடி உன்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ போறேன்னு சொல்றியே, எந்த விதத்துல நியாயக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் அந்த முத்துவும் சிவனாண்டியும் சேர்ந்து சிலைய திருடி ஏன் மேல பழி போட்டாங்க. அப்படி அவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கையில நான் எப்படி அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகாம இருப்பேன், நான் கண்டிப்பா வருவேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, அம்மா கண்டிப்பா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அம்மா இந்த விஷயத்துல கண்டிப்பா என் மேல கோவப்பட மாட்டாங்க, நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஆகா என்ன இது, அக்காக்காரி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு. அப்புறமா வில்லி வெளியில வர ஹீரோ எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க அத்தை கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இனிமே எந்த விதத்துலயும் நமக்கு பிரச்சனை இல்ல, போயிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்திடுவோம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள எங்களுக்கு ஆரம்பத்திலேயே நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஈஸ்வரிய வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அழைச்சிட்டு வந்துருவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதே மாதிரி செஞ்சுட்டீங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு. அப்ப எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதோட அந்த வில்லி அங்கிருந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்ன ஈஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்க போல.
என்னதான் இருந்தாலும் அந்த கும்பாபிஷேகத்துல உன்னை பத்தின உண்மைகள் என் அக்காக்காரிக்கு தெரிய போகுது. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு வகையில லாபம் தான். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க நினைச்சது இந்த வாட்டி எந்த வகையிலயும் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ வில்லி என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகத்திலயாவது இவனை பத்தின உண்மைகளை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, பாட்டி அத்தை வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். பேராண்டி ஈஸ்வரி இந்த அளவுக்கு சீக்கிரம் ஒத்துப்பா அப்படின்னு நினைக்கல. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது எல்லாமே உங்களுக்காக தான் பாட்டி. கண்டிப்பா கோவில் கும்பாபிஷேகத்துல நம்ம குடும்பம் எல்லாருமே நிப்பாங்க. இது கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை கோவில் கும்பாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. எல்லாருமே கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துறாங்க. அப்ப முத்து, சிவனாண்டி, அந்த வில்லன்கள் எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா நம்மளால எந்த வகையிலையும் நிப்பாட்ட முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அக்காக்காரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்து கூட சேர ஆரம்பிச்சுட்டாலே அப்படின்னு அவங்களுக்கு செம காண்டு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சதோட எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா பேராண்டி, இப்படியோ நீ சொன்ன வாக்க நிறைவேற்றிட்ட. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, பேராண்டி ஈஸ்வரி கிட்ட உண்மையே சொல்றேன் அப்படின்னு சொன்னியே, இப்ப சொல்ல வேண்டாயா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, நான் சொல்லிதான் ஆகணும். அப்ப பாட்டி சொல்றாங்க, வேணாயா பேராண்டி, ஈஸ்வரி இப்ப ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கா. அவகிட்ட போயிட்டு இப்ப நீ உண்மையை சொன்ன கண்டிப்பா அவளால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். என்னோட கடமையை முடிச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் நான் பொய் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரியா, உன்னோட முடிவு இதுதான் அப்படின்னா சரி. அப்ப ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்போ எல்லாரும் அந்த இடத்துல இருக்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி எல்லாரும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் மாப்பிள்ள, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை என்னை பத்தின உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னை பத்தின எந்த விஷயமும் தெரிஞ்சுக்காம என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்க. என் மேல நம்பிக்கை வச்சிங்க. இந்த கம்பெனி பொறுப்புகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிங்க. ஆனா அதுக்கு தகுதியானவன் நான் இல்லை. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? உங்களை விட தகுதியான அளவு யார் மாப்பிள்ள இருக்க போறா? இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு பண்ணியிருக்கீங்க. பல வகையில என்னோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களை தவிர்த்து வேற யாருக்கு மாப்பிள்ள உரிமை இருக்கு? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் தான் ராஜ சேதுபதியோட பேரன். இதை ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகமும் சிறப்பா முடிஞ்சிருச்சு. இப்போ நான் யாரு அப்படிங்கிற உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாட்ட, நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா நான் தான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு இவன் தான் வந்து அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பயாவது உனக்கு புரியுதாக்கா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, என்னால நம்பவே முடியல. நான் எந்த அளவுக்கு இவன் மேல நம்பிக்கையோட இருந்தேன். ஆம்பளைங்கனாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா உங்க மேல தனி மரியாதையும் மதிப்பும் வச்சேன். அது எல்லாமே ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தவிர்த்துட்டீங்கல்ல. இனிமே உன் மேல நான் எந்த வகையில நம்பிக்கை வைப்பேன்? உன் முகத்துல முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிச்சுட்டேன். இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வராரு. அப்ப வில்லி நேரம் அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா கூடவே இருந்து இவன் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கான் அப்படின்னு இன்னமும் ஏத்தி விடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு
தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.